வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஹெல்தி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் வெள்ளைச்சோளம், 3/4 கப் உளுந்து, 3/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் தோசைக்கு மாவாட்டுற மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிறேன். வெள்ளைச்சோளத்தில் நிறைய கால்சியம், அயன், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பாடியை கூலாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் இந்த சோளம் சேர்க்குறது ரொம்ப நல்லது. மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஓவர் நைட் வெளியே வச்சுறேன். மார்னிங் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கிறேன். கண்டிப்பாக இந்த சோள தோசையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சோள தோசை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோள தோசைக்கு எல்லா விதமான சட்னி, சாம்பார், கார சட்னி எல்லாம் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த சோள தோசை கூட சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.